அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு பேக் நெக்கு ஒரு 6 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 6 இன்ச்சு, ஒரு செஸ்ட் வந்து ஒரு 34 இன்ச்சஸ் இந்த அளவில் இருக்கிற ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம வெட்டி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து ப்ளவுஸோட லென்த்து வந்து 13 இன்ச்சு, செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டு வந்து ஆர்மலுக்கு கீழே வந்து 32, டாட் பாயிண்ட் செஸ்ட் வந்து 34, வேஸ்ட் வந்து 30, ஷோல்டர் 14, ஸ்லீவ்ஸ் வந்து 5, ஸ்லீவ்ஸ் ரவுண்ட் வந்து 10, ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் 6, டாட் பாயிண்ட் 9, 12, ஆர்மல் வந்து 7.25. இப்படி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இதை வச்சு ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ் ரவுண்ட் நெக்கோ இல்லை ஸ்கொயர் நெக்கோ, ரவுண்ட் நெக் எது வேணா இருக்கலாம், ஆனால் நம்மளோட டீப் வந்து 6 இன்ச்சு. அதை வச்சு தான் நம்ம எல்லாமே ப்ளவுஸோட இது ஃபுல் இதுவே வீடியோவே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். ஸ்ட்ரெயிட் லைனு, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே ப்ளவுஸோட லென்த் வச்சுக்குவோம். லென்த் வந்து 13, 13க்கு நேராக 13 வச்சுட்டு மேலே பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, கீழே பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. சரி, இப்போ இது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வெட்டி எடுத்துருவோம். இப்போ 13 இன்ச்சு லென்த் வச்சிருக்கோம். வேஸ்ட் 30 4 பிரித்து 7.5 இன்ச்சு இடுப்போட அளவு வருது, 7.5. பக்கத்தில் டாட்டுக்கு 1 இன்ச்சு. அப்போ வேஸ்ட் வந்து நமக்கு இவ்வளோ 30. ஓகே, பேக்கு ஷோல்டர் வந்து நமக்கு 14 இருக்குது, பேக் நெக் வந்து 6 இருக்குது. அப்போ 6 கால் 1.5 இன்ச்சு 14 கழிச்சிடணும். அப்போ நமக்கு வந்து 12 வந்து 12ன்னா 6.25 வருது. ஸோ நம்ம 6.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கணும். நெக்கோட ப்ராடு நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து 3.25 இன்ச்சு ப்ராடு வைக்கிறேன், மிச்சம் வந்து ஷோல்டராக வச்சுக்கிறேன். சரியா? இப்போ அதே 6.25க்கு நம்ம இங்கே டவுன் பண்ணிக்கலாம். நான் 4 இன்ச்சு மேலுக்கே பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆர்மல் சின்னதாக இருக்குது, அவ்வளோ பெருசு வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது, அதனால. ஓகே, இப்போ இந்த ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கிறேன்? 6.25. இப்போ நாம் இந்த இடத்துல வந்து 6.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுட்டேன். ரொம்ப ஈஸி பாருங்கள், இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுக்குவோம். பாருங்கள், நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை விட 4 இன்ச் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சுருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 இன்ச்சு குறைச்சி வச்சுருக்கேன். ஓகே, செஸ்ட்டு அப்பர் செஸ்ட் வந்து 32. இப்போ நமக்கு வந்து டீப் கம்மியாக இருக்குது. டீப் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கிராஸில் எடுத்திருக்கேன். கிராஸ்லேயே வச்சுக்குவோம் 6. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நெக் டீப்பு. நெக் டீப் ரொம்ப இந்த ஆர்மலை விட மேலுக்கு இருக்குது. இந்த ஆர்மல் வரைக்கும் இருந்தாலும் நெக் டீப் வந்து இது வைட் ஆகாது. அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது ஷோல்டர் கழடி கீழ்ப்பக்கமாக வராதனால என்ன ஆகும்னா ஷோல்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் நிற்கும். அதனால நம்ம இந்த ஆர்மல் கட்டிங் கீழே போச்சுன்னா நெக்கு இந்த சுத்தளவு இருக்கு இல்லையா 32, அது கூட எவ்வளோ கூட்டணுன்றதை குறைச்சி கூட்டிக்கணும். இந்த மாதிரி ஆர்மலுக்கு மேலே இருக்கும்போது நம்ம 3 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம 32 + 3 35 டிவைடட் பை 4 4 பிரித்து இப்போ எவ்வளோ வருது நமக்கு? 8.25 வருது. 8.25 தான் செஸ்டோட அளவு. எப்படி 8.25 வந்துச்சு? இன்னொரு முறை சோப்பமா, இந்த நெக்கோட டெப்த் வந்து ஹார்மலை விட கீழுக்கு போகும்போது வைடு அதிகமாகும். அப்படின்னா நெக்கு வந்து விரிஞ்சு போகும், விரியும். ஆனால் இது வந்து விரியாது. ஏன் விரியாதுன்னா ஹார்மலுக்கு மேலேயே இருக்குது, அதனால விரியாது. அதனால வந்து நமக்கு லூஸ் கொடுக்காது, ப்ளவுஸ் லூஸ் கொடுக்காது. விரிஞ்சிச்சுன்னா தான் லூஸ் வரும், விரியாதனால லூஸ் கிடைக்காது. அதனால வந்து நம்ம லூஸ் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், 3 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 32 + 3 35. 35வே நம்ம துணி பாருங்க 2ஆக போட்டிருக்கோமா, இது ஃப்ரண்ட் 2, சரி பேக் 2, ஃப்ரண்ட் 2. அப்போ 4 பாகம் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 4ஆக பிரிக்கணும். அப்போ 4ஆக பிரிச்சோம்னா 8.25 வருது. 8.25க்கு நம்ம ஒரு மார்க் வச்சு இப்போ இந்த 8.25 செஸ்ட் போட்டுருக்கு, செஸ்ட் அளவையும் கீழே வச்சிருக்க வேஸ்ட் அளவையும் ஒரு மார்க்கர் வச்சு போட்டுக்குங்க. இங்கே ஒரு லூஸுக்காக, தேவைப்படுற லூஸுக்காக நம்ம ஒரு மார்க் போட்டுருக்கோம். இது வந்து நமக்கு ஃபியூச்சரில் தேவைப்படக்கூடிய லூஸு, அவங்களும் கையில் பிரித்து லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம கணக்கில் இல்லை, இதுதான் நம்மளுடைய பாடியோட அளவு. இப்போ நம்ம ஹார்மலில் இப்படி வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஹார்மலில் நமக்கு எவ்வளோ வரணும்னா 7.5 இன்ச்சு வரணும். இப்போ பாருங்க, இப்படி வரைஞ்சிக்கணும். ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ எவ்வளோ வரணும் நமக்கு?
இந்த ஹார்மல் ஷேப்பு கூட நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக நம்ம 6 இன்ச்சுக்கு இருக்கிறதுனால லைட்டாக ஷேப் எடுத்துக்கலாம். இங்கே எடுக்கணும். ப்ளவுஸ் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஆனால் எந்தெந்த ப்ளவுஸ் எடுக்கணும்னா நெக்கு டீப் கம்மியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் எடுக்கணும். நெக்கு ஜாஸ்தி டீப் இருந்தால் எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் எடுக்கணும். அது அப்புறம் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் கர்வ் எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு எவ்வளோ வரணும் ஆர்மல்னா 7.5 இன்ச்சு வரணும். பாருங்க 7.5 இன்ச்சு வருது. ஸோ அப்போ நான் போட்டிருக்க மார்க்கு கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த அளவு பாருங்க, இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவுல நம்ம சென்டரா வச்சுக்குவோம். பாதி வந்து 4.25 வருது. அந்த 4.25க்கு மேல ஒரு மார்க் போட்டு அதுதான் வந்து பேக்கோட டாட்டோட அளவு. அது எதுக்கு கீழே வரணும்னா ஃப்ரண்ட் டாட்டுக்கு கீழே வரணும். ஃப்ரண்ட் டாட் எங்க இருக்கு? 9 இன்ச்சு இருக்கு. 9க்கு கீழே ஒரு 6 இன்ச்சு கீழே குறைச்சிக்குவோமா? 6 இன்ச்சு கீழே வச்சிருவோம். இதுதான் டாட்டோட அளவு. ஃப்ரண்ட் டாட்டுக்கும் பேக் டாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? ஃப்ரண்ட் டாட் பாயிண்ட்டுக்குன்னு கேட்குறீங்களா? என்ன அப்படின்னா அந்த டாட் அளவுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ப்ளவுஸ் ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், டாட்டோட அளவுக்கு கீழேயே டாட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட அளவுக்கு கீழேயே வந்து நம்ம அந்த டாட்லாம் பிடிச்சி இந்த ப்ளவுஸை டைட் பண்ணலாம் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் 1 இன்ச்சு இங்கே லூஸ் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து டாட் பிடிச்சிக்க போகிறோம். பிடிச்சிட்டோம்னா கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சு வந்துடும். ஃபர்ஸ்ட்ல வந்து நண்பர்களே மறுபடியும் ரொம்ப சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ப்ளவுஸோட லென்த் 13 இன்ச்சு, மேலேயும் கீழேயும் பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடணும். ஒன்று. ரெண்டாவது வந்து வேஸ்ட்டு 4ஆ பிரித்து 4ல் ஒரு பாகம் 30 4ஆ பிரித்து 7.5 பக்கத்தில் இந்த டாட் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல விட்டுருக்கோம். இப்போ இந்த டாட் பிடிச்சதுமே அது குறைஞ்சிட்டு போகும் இல்லைங்களா? 1 2 ஆயிடுச்சா? மூன்றாவது வந்து ஷோல்டரு நம்ம டீப் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து ஷோல்டர் அளவில் குறைச்சிக்கணும். அதாவது ஒவ்வொரு இன்ச்சு டீப் ஆகும் போதும் ஷோல்டர் 1/4 இன்ச்சு குறைக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தடை உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த முறை பிரகாரம் நாம் இப்போ 6 இன்ச்சு இருக்கிற டீப்புக்கு வந்து 6 கால் 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கணும். ஷோல்டர் 14 மைனஸ் 1.5 அப்போ நமக்கு 12.5 இன்ச்சு வருது. அந்த 12 டிவைடட் பை 2 6.25. அந்த 6.25 தான் ஷோல்டர். அந்த 6.25 இன்ச்சு ஷோல்டரை வச்சு நம்ம இந்த மார்க் போட்டாச்சு. இந்த ஷோல்டர் எவ்வளோ அளவு இருக்குதோ அதையே நம்ம டவுன் பண்ணி வைக்கிறோம். அதாவது இந்த செஸ்ட் டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செஸ்ட் 34 இருக்குன்னு வச்சுக்கோமே, டிவைடட் பை 6 வச்சுக்கணும். 34 டிவைடட் பை 6. இப்போ நம்ம 6ஆல் இந்த செஸ்ட் டிவைட் பண்ணோம்னா அப்போ நமக்கு ஆர்மலோட அளவு வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிவைட் பண்ணி கன்ஃபியூஷன் ஆகி 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு கீழே அப்படி வைக்காம ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஷோல்டர் என்ன இருக்கோ அந்த ஷோல்டர் அப்படியே டவுன் பண்ணிக்கணும் சொல்லிட்டு. இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கீங்களோ அப்படியே அதை டவுன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஷோல்டரை விட ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு கூட்டி 1/4 இன்ச்சு கூட்டினா போதும். இந்த இடத்துல நீங்கள் வச்சு மார்க் போட்டுட்டு இதை ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிங்கன்னா உங்கள் ஆர்மல் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. ஆர்மல் நமக்கு 7.5 இன்ச்சு இருக்குது. இங்கே 7.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக ஆர்மல் வருது. சரியா? இதை நம்ம கரெக்டாக பார்த்தாச்சு. அடுத்ததா இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒன்று நான் மறந்து விட்டுட்டேன். அது என்னன்னா செஸ்ட் 32 + 3 அப்படின்னா அந்த லூஸ் எவ்வளோ வரணுன்றதை பார்த்து 35 வச்சிருக்கோம். 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இது மினிமம் 3 இன்ச்சஸ் க்ளோஸ் நெக்காக இருக்கிறதுக்கெல்லாம் 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். டீப் நெக்காக இருக்கிறதுக்கெல்லாம் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணலாம். ரொம்ப டீப்பாக போகும்போது 1 இன்ச்சு ஆட் பண்ணலாம், இல்லை லெஸ் பண்ணலாம். அது போக ஒரு வீடியோவில் சொல்லுவோம். இந்த வீடியோவில் ஆர்மலுக்கு கீழே நம்ம நெக்கோட டீப் போகாததுனால 3 இன்ச்சு சேர்த்து அதை 4ஆல் டிவைட் பண்ணி செஸ்ட் வச்சிருக்கோம், வேஸ்ட் வச்சிருக்கோம், வேஸ்ட்டும் செஸ்ட்டும் ஜாயின் பண்ணிட்டோம். ஷோல்டர்லேருந்து எவ்வளோ வச்சிருக்கோமோ அதை டவுன் பண்ணி அந்த இடத்துல ஆர்ம் போட்டு ஆர்மலோ நம்ம டிராயிங் பண்ணி செக் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் பேக்கு வெட்டக்கூடிய முறை. இது வந்து நம்ம நெக்கை வந்து இப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ பேக்கு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் நம்ம வெட்டிடுவோமா? இதை வெட்டி எடுத்துட்டு இந்த நேச்சை கரெக்டாக பண்ணுங்க. அப்போதான் வந்து எந்த இடத்த வரைக்கும் நம்ம டாட் பிடிக்கணுன்றது தெரியும். ஓகேவா? ஷோல்டர் இப்படி கீழே எடுக்கும்போது ஷோல்டர் கீழே விழுந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஷோல்டரில் விழுவாது, இதில் விழுவாது. இந்த கட்டிங்கில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இப்போ இதுதான் நெக் கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம
மேலுக்கு எடுத்தோம். ஏன் எடுக்கிறோம்னா இப்படி டாட் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆகிடும். பாருங்க ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. அதே இதுக்கு கீழே விட்டோம்னா கீழே இறங்கிடும். ஓகே, இதுதான் பேக் வெட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த கையை வெட்டிக்குவோம். கையை கடைசியாக கூட வெட்டலாம், ஆனால் நான் இப்போ கையை இப்பயே வெட்டிடுறேன். ஏன் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த கை வெட்டுறப்போ. கையோட ஃபஸ்ட்டு வந்து கைக்கு கீழே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு துணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ விட்டுக்கலாம். இவ்வளோ பிடிச்சி தைக்க போகிறோம். இது கிராஸ் இருக்குது, அதனால இந்த கிராஸை வெட்டி எடுத்துறேன். நான் வெட்டியாச்சு. இப்போ பிடிச்சி தைக்கிறதுக்கு அதுக்கடுத்து ஸ்லீவ்ஸோட லென்த்து 5 இன்ச் இருக்குங்க. 5ஓட 1/2 இன்ச்சு சேர்த்துக்குவோமா? ஏன்னா மேலே தையல் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு வேணும். 1/2 இன்ச்சு. ஓகே, கையோட லூஸு 10 இருக்கு. 10 பாதி 5 இன்ச். இது 10 இன்ச்சு எழுதிக்கும் கை லூஸ். அது பாதி வச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்முடைய ஹார்ம்கோல் எவ்வளோ வருதுன்னா 7.5 இன்ச்சு. அப்போ 7.5ல் 1 இன்ச்சு லெஸ் பண்ணால் 6.5. 6.5னா 6 பாதியாக பிரித்து 3.25 இன்ச்சு. அப்போ 3.25க்கு ஒரு டவுன் பண்ணிக்குவோம். இங்கே 6 இருக்கு இல்லைங்களா? அதே 6 வச்சு இங்கே மார்க் பண்ணி பாருங்க. நார்மல் வந்து 7 இருக்கு நமக்கு. இப்படி வச்சா 7 வரணும். கரெக்டா? அப்போ நம்ம 7ல் 1 இன்ச்சு லெஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் இந்த 6. 6ல் பாதி நமக்கு 3.25 இல்லைங்களா? 3.25. இப்போ இந்த 3.25 தான் நம்ம வந்து டவுன் இறக்கிருக்கோம். இதுதான் நம்ம அந்த கணக்கு. இந்த 3.25 எப்படி இருக்கிறீங்கன்னாக்கா நம்ம ஆர்மல்ல 1 இன்ச் லெஸ் பண்ணி அதில் வரலதுல பாதி நம்ம டவுன் பண்ணி இறக்கிக்கலாம். இல்லை செஸ்ட் இங்கே பாருங்க 32 இருக்கா? இந்த செஸ்ட்டில் 10ல் 1 பாகம் பண்ணினாக்கா இந்த 32 வந்துடும். சரி, இதை நம்ம இறக்கியாச்சு. இப்போ நம்ம இப்படியே நம்ம கையை வந்து இப்படி ஷேப் போட்டு இந்த கையை ஜாயின் பண்ணி ஸ்கேல் அளவுக்கு, இந்த ஸ்கேலை மாற்றவே கூடாது. இந்த ஸ்கேல் அளவு தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ்ஸில் எல்லாத்துலேயுமே கையோட நமக்கு இந்த மார்ஜின் லூஸ் விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் தைக்கும்போது ஒரே ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு கையோட ஷேப் வந்துடுச்சு. வெட்டி எடுத்துருவோம். இதை எப்படி வெட்டணுன்றத பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன் நான். அதையும் ஒரு முறை இது பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ மேட்சிங் அடிக்க மாட்டேன் நான். ஏன் அடிக்க மாட்டேன்னா இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கா ஒரு முறை பார்த்துட்டு அப்புறமா அடிச்சுக்கலாம் மேட்ச். ஓகேவா? பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள். மேலே மார்ஜின் போக இது கரெக்டாக இருக்குன்னா ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கமாகவே மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட கையை கட் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம ஷேப் எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துட்டோம். இப்போ நமக்கு கை ரெடி ஆயிடுச்சு. கை பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுக்க போறோம். நம்ம துணி போதுமான அளவுக்கு மீந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், எல்லா வீடியோவும் சொல்லி தர்றதுதான். இந்த வீடியோவிலையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க. போட்டாச்சு. இந்த பேக்கை கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு இது நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இது. என்ன அப்படின்னா வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குங்க. எப்போ டீப் ஜாஸ்தி ஆகுதோ இப்போ இதே மாதிரி கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு வேற மெத்தட் சொல்லித்தரேன், அதில் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டீப் கம்மியாக இருக்கிறதுக்கு இது எப்படி இருக்கோ ஷோல்டர் அதே மாதிரி வெட்டிடுவோம். வெட்டியாச்சு. ஆர்முலும் அதே மாதிரி ஆர்மலும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நெக் வருதுன்றத ஒரு மேட்ச் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு
மேட்ச் பண்ணிக்குவோம். இதவே நம்ம அப்படியே எடுத்துருவோம். எடுத்து அப்படி தூரமாக வச்சுட்டு இப்போ நெக்கோட அளவு நமக்கு எவ்வளோ இருக்கணும்னா இந்த 3 இன்ச்சிலேருந்து தான் நம்ம எப்பவுமே கணக்கு போடுவோம் இல்லையா. 3 இன்ச்சுக்கிட்ட இருந்து நெக்கோட அளவு 6. இப்போ 6க்கு நேராக ஒரு மார்க்கிங். இப்போ இந்த ப்ராட் எங்க இருக்கோ அதே தவிர ப்ராட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நெக்கை நம்ம இந்த ஷேப் வரைஞ்சிக்கணும். அடுத்ததா பாருங்க, மேலே ஷோல்டருக்கு நம்ம தையலுக்காக மார்க்கிங் விட்டாச்சு. இப்போ அதுக்கு கீழே டாட்டு 9 இன்ச்சு, டாட்டோட லென்த்து 12 இன்ச்சு. இந்த 2 மார்க் போட்டுட்டு கோடு போட்டுக்குங்க, ரெண்டுத்துக்கும் போட்டாச்சு. இப்போ செஸ்ட் 34 இன்ச்சு இருக்கு. ஏதாவது செஸ்ட் டாட் பாயிண்ட் 6. இந்த 34 10ஆ பிரிச்சோம்னா நமக்கு 3.4ன்னு வரும் இல்லைங்களா. அந்த 3.4க்கு நேராக இங்கே ஒரு மார்க், அதுதான் வந்து இந்த டாட்டோட கேப். இதவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க. போட்டாச்சா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் இப்போன்னா செஸ்ட் பிளஸ் 34 பிளஸ் ஒரு 3 சேர்த்துக்கணும். லூஸ் வேணும்ல. அப்போ 37 இன்ச்சு. 37 இன்ச்சுக்கு ஒரு மார்க்குங்க போட்டுக்கணும். கரெக்டா. மேலே வந்து நமக்கு இப்போ 32 பிளஸ் ஒரு 3 35 இருக்குது இல்லைங்களா. இந்த இடத்துல 35 இருக்கு. இங்க ஒரு டாட் வரப்போகுது மேலே, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, இல்லை 3/4 இன்ச்சு சேர்த்துக்குங்க. நீங்க பிடிக்கிறத பொறுத்து. இவங்களுக்கு சின்ன சைஸ் 1/2 இன்ச்சு போதும். ஓகேவா. ஓகே. இப்போ அந்த மேலே இருக்கிற மார்க்கையும் கீழே இருக்கிற மார்க்கையும் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கோட்ல போட்டுருவோம். ஓகேவா. தையலுக்காக இது ஒரு லூஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா பாருங்க, இந்த மார்க்குக்கும் இந்த மார்க் ஏதாவது டாட்டும் டாட் கப்ஸோட லென்த்துக்கும் கேப் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி எவ்வளோ 1.5. இந்த பக்கமும் அதில் பாதி 1.5. இப்போ இது 9.25 இருக்கு. நமக்கு இங்க எவ்வளவு வரணும்? 7.5 வரணும். இங்க எவ்வளவு இருக்கு எக்ஸ்ட்ரா? 9.25 1.25 இன்ச் இருக்குது. அப்போ 1 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி, அதுதான் வந்து இந்த டாட்டோட அளவு. அப்போ நம்ம மினிமம் 1 இன்ச்சே வைக்கணும். இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச். இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்ட்டு 1 இன்ச்சா வச்சுட்டோம். இதை நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது சின்ன சைஸு பாருங்க. இதுல இருந்து இப்படி இந்த டாட்ல இருந்து இப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நெக் லூஸ் வந்துடும். அதனால என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, அதாவது 1/2 இன்ச்சு அளவுக்கு குறைச்சிடுறோம். குறைச்சிட்டு இதை சென்டர் பண்ணி ஒரு டாட் போட்டுக்கிறோம். இது சென்டரா பண்ணி ஒரு 2.5 இன்ச்சு வருது. 2.5 இன்ச்சுக்கு ஒரு சென்டர் டாட்டு. இது இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேரா இப்படி ஒரு டாட். இங்க ஒரு டாட் தேவைன்னா இங்கே ஒன்று போட்டுக்கலாம். இருக்கிற மார்க் மேலேயே போட்டா கூட ஓகே தான். இது ஒரு டாட். இப்போ நம்ம தையலுக்காக கொஞ்சம் லூஸ் விட்டு ஒரு மார்க் போட்டு இப்போ இது அப்படியே நம்ம சுத்தூரம் மார்ஜின் விட்டு கட் பண்ணி எடுக்க போறோம். எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் ரெடி. எடுப்போமா. இப்போ கீழே வந்து மார்ஜின் விடணும். மேலே நான் ஆல்ரெடி இங்கே மார்ஜின் விட்டுருக்கேன். இங்கே ஒன்றும் இல்லை, விடணும். விட்டாச்சு. இந்த இடத்துல கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம தையலுக்காக மார்ஜின் விட்டாச்சு. நெக் அளவுல மார்ஜின் விட்டாச்சு. நார்மல் ஷேப் எடுக்கணும். இதே மாதிரி இப்போ நான் மார்க் போட்டுக்க ஷேப்ல இப்போ கட் பண்ணி நான் இதை எடுத்துட்டு போவேன்.
இப்போ இந்த 2 மார்க் இப்படி பிடிச்சு ஒண்ணா வச்சு இது ஒரு நேச்சு, இந்த டாட்டுக்கு நேரா ஒரு நேச்சு, இதுக்கு நேரா ஒரு நேச்சு, இதுக்கு இங்க ஒரு டாட் வேணும்னா இங்க ஒரு நேச்சு. பாருங்க இந்த ஹார்மோன்ல இப்படி பண்ணிட்டு சென்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். சென்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் ஹார்மோன் எவ்வளவு இருக்கு நமக்கு? பேக் ஹார்மோன் இருக்குது 7.5. ஃப்ரண்ட் ஹார்மோன் எவ்வளவு வருதுன்னு அளந்து பார்க்கணும். 7.5 போனா நமக்கு இங்க 1 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச் அளவுக்கு இந்த டாட் இப்படி பிடிக்க போறோம். ஆனா இது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. டாட்டோட அளவு நமக்கு எப்படி ஜாஸ்தி ஆச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதனால இப்போ நம்ம டாட் பிடிச்சோம்னா சரியா போயிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டும் சேர்த்து ஒரு மேட்ச் பண்ணிக்குவோம். 3/4 இன்ச் வந்தா போதும். ஒரு 1/4 இன்ச் அதாவது ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த பெரிய சாக் பீஸ் போறதுனால அது மாதிரி ஆகுது. நம்ம ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல கம்மி பண்ணுவோம். இதுதான் நம்ம மார்க். ஓகே, இப்போ நம்மளுடைய பேக்கு பாருங்க இப்படி இருக்கு. ஃப்ரண்ட் பாருங்க தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த டாட் பிடிச்சி காமிக்க போறேன். நிறைய பேர் யூடியூப்ல சொல்லி தரதெல்லாம் தப்பா சொல்லி தராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பெல்லாம் சொல்லி எங்க டைம் வேஸ்ட் பண்ணி உங்க டைமும் உங்க பொண்ணான வீணாக்கிறதுக்கு நாங்க விரும்பல. இதெல்லாம் வந்து நாங்கள் அனுபவப்பட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். பாருங்க இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது நீங்க என்ன நீங்களே பாருங்க எப்படி வருது ஷேப் பண்ணி பாருங்க. ஷேப் வந்துடுச்சு. இந்த பாருங்க இந்த நேச்சும் அந்த நேச்சும் இது ரெண்டும் ஒண்ணா உட்காருங்க. இப்போ நான் உங்களுக்கு டாட்டு நேச் பண்ணிக்கிற அளவுக்கு தான் பிடிச்சி காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்கணும் எனக்கு என்ன லாபம் இருக்கு? என்னுடைய நோக்கமே வந்து 4 பேர் கத்துக்கணுன்றதுக்காக தான். ஆனால் தப்பா சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ நம்ம இந்த பெல்ட் வெட்டிக்கலாமா? இப்போ இந்த பெல்ட் பாருங்க இப்படி வச்சுக்குங்க. இங்க ஒரு மார்க் பண்ணிடுவோம். அதே மாதிரி பாருங்க இது ஒரு டாட் இருக்குங்க. இதை பிடிச்சோம்னா அந்த டாட்டு இது எங்க வரும்? எங்க வரும் பார்ப்போம். இங்க வரும். இப்போ இதுக்கு ஒரு மார்க் ஆச்சு. இப்போ உங்க ஃப்ரண்டோட லென்த்து 9, 12 இல்லைங்களா? இது அப்படி மேலே போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இது குறையும். இப்போ 2 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த 2 மார்க்குக்கும் 2 சென்டர் இப்படி மார்க் பண்ணோம்னாவே இந்த பெல்ட்டோட அளவு நமக்கு கிடைச்சிடும். அதுதான் நம்ம அப்படியே பெல்ட்ல வெட்டி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்குவோம். போட்டாச்சு. இப்படி கிராஸா ஒரு மார்க் போட்டுக்குவோம் லைட்டா. இங்கிருந்து நம்மளுடைய மார்க்கிங் 7.5க்கு நேரா ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று. அது பக்கத்துல ஸ்கேல் அளவுக்கு மார்க். இது வந்து பேக் சைடில் வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல என்ன மார்க் வருது நமக்கு? 3.5 இன்ச் இருக்கு. இங்க என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 இங்க 3 சென்டர்ல 2.25 இன்ச். இவ்வளவுதான் அந்த கணக்கு. இப்படியே நம்ம இதுதான் பெல்ட். இப்போ நம்ம பெல்ட்டை ஃபர்ஸ்ட் வெட்டிக்குவோம். கீழே மார்ஜின் விட்டு தான் வெட்ட போறோம். அது இன்க்ளூடிங் பண்ணல நான். அது என்னுடைய பழக்கம். அந்த மாதிரி என்ன பண்றது, ரைட் இருக்கேன். மார்ஜின் சேர்த்து வெட்ட மாட்டேன் எப்பவுமே நான். இப்போ நம்ம இது ஃப்ரண்ட் மேட்ச் பண்ணிக்குவோம். இதுதான் ஃப்ரண்ட்ல வரப்போகுது. இப்போ நீங்க பாருங்க பேக்கு மேல இந்த ஃப்ரண்ட் அப்படி போட்டுட்டு இப்போ இதை நம்ம இப்படி வச்சுக்கி கரெக்டா இதுக்கு நேரா விட்டுட்டு இங்க வெட்டிட்டோம்னா ரெடி வரும். டாட் இந்த இடத்துல தேவையில்லைன்னா தேவை இருந்தால் இப்போ எக்ஸ்ட்ராவே விட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல டாட் தேவையில்லை. ஏன்னா இவங்க பெரிசா இருக்காங்க. 3 டாட்டே போதுமானது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இது ரெடி இங்க வெட்டி எடுத்துட்டோம்னா ரெடி வந்துடும். ஓகேவா? ஃப்ரண்ட்ல இது ஒரு டாட் போட்டு கரெக்டா மேல உட்கார வைக்கணும். மேல ஷோல்டர் உட்காந்துச்சுன்னா இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் எங்க வரும்? மார்க் பண்ணிருக்கோம் கரெக்டா. நம்ம கரெக்டா அந்த மார்க் மேல உட்கார வச்சோம்னா கரெக்டா இருக்கு. இப்படிதாங்க வருது. இப்போ நம்ம இந்த டாட் ஏன் தேவையில்லைன்னு சொன்னோம்னா, அது சின்ன சைஸ் மட்டும் தேவையில்லைன்னு சொன்னா தேவைப்பட்டா
மெலிசாக பிடிச்சிக்கலாம். ஆனால் அது நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அது டாட் தேவைப்படும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பேக் நெக் வேணும்னா இங்கே நம்ம இது வெட்டி எடுத்துடணும். மார்ஜின் விட்டு வெட்டணும். அப்போ தான் வந்து பிடிச்சி தைச்சோம்னா கரெக்டாக அந்த டீப் கரெக்டாக போய் நின்றுடும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு க்ளோஸ் நெக் வெட்டி காட்டியிருக்கேன், ஃபுல் டீப் நெக்கும் வெட்டி காட்டியிருக்கேன். இது வந்து மீடியம் டீப் ஒரு 6 இன்ச்சு. இதை வெட்டுறது எப்படின்றதையும் இந்த ப்ளவுஸ் மூலிமா உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோக்கள் மூலம் நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக என்னென்ன சொல்லித்தர முடியுமோ அதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம், குட் நைட்.